வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறோம்னா, பொது தமிழ் டெஸ்ட் பேட்சோட வினாத்தாள் 3 தான் பார்க்க போறோம். வினாத்தாள் 3ல என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 3 தான் கவர் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச்ல மொத்தம் 118 தேர்வு கண்டக்ட் பண்றோம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஆன்சர் ஏ, ஔதடம். கொஷின் நம்பர் 2, நண்பர்களுடன் டேஸ் விளையாடு? ஆன்சர் ஏ, ஒருமித்து. கொஷின் நம்பர் 3, எத்தனை கிலோ மதிப்புள்ள செயற்கைக்கோளினை விண்ணிற்கு இந்தியா அனுப்பியுள்ளது? ஆன்சர் டி, 525 கிலோ. கொஷின் நம்பர் 4, ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ, ஓய்வு பிளஸ் அற. கொஷின் நம்பர் 5, இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் ஐயா கருதுவது? உணவு உற்பத்தி, மின்சார உற்பத்தி, தகவல் தொடர்பு துறை. ஆன்சர் டி, மேற்கூறிய அனைத்தும். கொஷின் நம்பர் 6, ஔதடம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது? ஆன்சர் ஏ, ஔதுடமாம். கொஷின் நம்பர் 7, புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார்? ஆன்சர் பி, பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யார் இயற்றதுன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சுமுத்து. கொஷின் நம்பர் 8, அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, நெல்லை சுமுத்து. கொஷின் நம்பர் 9, ஔதடம் என்பதன் பொருள்? ஆன்சர் பி, மருந்து. கொஷின் நம்பர் 10, ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்து அவர்களை பாராட்டியவர்? ஆன்சர் ஏ, அப்துல் கலாம். கொஷின் நம்பர் 11, நெல்லை முத்துவால் படைக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் பி, 80. கொஷின் நம்பர் 12, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நெல்லை முத்து அவர்கள் பணியாற்றாத இடத்தை தேர்ந்தெடுக்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சரி, சதீஷ் தவான் விண்வெளி மையம் சரி, இந்திய விண்வெளி மையம் சரி. இது மூணுத்திலுமே அவர் பணியாற்றி இருப்பாரு. பணியாற்றாத இடம்னா இஸ்ரே விண்வெளி மையம். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 13, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 14, எந்திரங்கள் பணியாற்றும் இடங்களாக கருதப்படும் இடங்கள் எவை? தொழிற்சாலை மற்றும் அலுவலகம், தொழிற்சாலைகள், மருத்துவமனை. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 15, ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஏ, கபெக். கொஷின் நம்பர் 16, காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் சி, செக். கொஷின் நம்பர் 17, ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு? ஆன்சர் பி, 1920. கொஷின் நம்பர் 18, ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் சி, அடிமை. கொஷின் நம்பர் 19, தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பி, பிப்ரவரி 28. கொஷின் நம்பர் 20, உலகிலேயே முதலாக எந்த நாட்டில் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது? ஆன்சர் பி, சவுதி அரேபியா. கொஷின் நம்பர் 21, சூழ்நிலைகளை உணர்த்துவதற்காக தானியங்களில் பொருத்தப்படும் சிறப்பு கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் சி, நுண்ணுணர்வு கருவிகள். கொஷின் நம்பர் 22, தானியங்கள் செய்யப்படும் வேலைகளாக கருதப்படுவது எவை? தொழிற்சாலை பணிகள், மருத்துவத்துறை பணிகள், விண்வெளி சார்ந்த பணிகள். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 23,
டி ப்ளூவே என்னும் மீத்திறன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி கேஸ்பரோவை என்பவரை தோல்வியடைய செய்தது? ஆன்சர் சி 1997 சதுரங்கம். கொஷின் நம்பர் 24. குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ சோபியா. கொஷின் நம்பர் 25. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் விருதினை சோபியாவிற்கு வழங்கிய நிறுவனம் எது? ஆன்சர் பி ஐக்கிய நாடுகளின் சபை. கொஷின் நம்பர் 26. இந்திய அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? ஆன்சர் ஏ சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் அவர்கள் எதுக்காக நோபல் பரிசு பெற்றிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, கடல் எண் நீல நிறபாகம் காட்சியளிக்கிறது அந்த ஒரு கொஷினுக்காக தான் நோபல் பரிசு பெற்றிருப்பார். கொஷின் நம்பர் 27. லில்லியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் சி இலக்குகள் பல தந்த ஒளி. கொஷின் நம்பர் 28. செயற்கையாக உருவாக்கப்படும் செயற்கைக்காலின் அளவு என்ன? ஆன்சர் 300 கிராம். இங்கே 200 கிராம் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 300 கிராமா. செயற்கையாக உருவாக்கப்படும் செயற்கைக்காலின் அளவு 300 கிராம். கொஷின் நம்பர் 29. அவன் எப்போதும் உண்மையே. ஆன்சர் ஏ உரைக்கின்றான். கொஷின் நம்பர் 30. ஒருவருக்கு சிறந்த அணி. ஆன்சர் சி இன்சொல். கொஷின் நம்பர் 31. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் பி விண்வெளி வின் பிளஸ் வெளி. கொஷின் நம்பர் 32. உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் டி மேற்கூறிய அனைத்தும். திருக்குறள், நான்மறை, வாய்வுரை வாழ்த்து. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 33. சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எது? ஆன்சர் ஏ மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வராது. கொஷின் நம்பர் 34. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்ததி தெருப்பெருக்கம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் பி மகாகவி பாரதியார். கொஷின் நம்பர் 35. வானில் செலுத்தப்படும் செயற்கைக்கோளால் மனிதன் அடையும் பயன் யாது? செய்தி தொடர்பு தகவல் சரி. இயற்கை வளத்திற்குரிய தகவல் சரி. மழை புயல் தகவல் சரி. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். கொஷின் நம்பர் 36. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றன. கொடுக்கப்பட்டவைகளில் மோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மோனை சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பை உடலும் உயிரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 37. நுட்பமாக சிந்தித்தறிவது? ஆன்சர் பி நுண்ணறிவு. கொஷின் நம்பர் 38. தானே இயங்கும் இயந்திரம்? ஆன்சர் பி தானியங்கி. கொஷின் நம்பர் 39. சர் சி வி ராமன் எந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்றார்? ஆன்சர் ஏ 1921. கொஷின் நம்பர் 40. நுட்பமான ஒலிப்பு முறை உடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பி ஆயுத எழுத்து. கொஷின் நம்பர் 41. மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்து எழுதுக. ஆன்சர் டி மருத்துவத்துறை. கொஷின் நம்பர் 42. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தும் காணப்படும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் சி உயிர்மெய் எழுத்து. கொஷின் நம்பர் 43. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? ஆன்சர் டி சேர்த்தல். கொஷின் நம்பர் 44. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? ஆன்சர் ஏ அரிது. கொஷின் நம்பர் 45. கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த மொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி ஆங்கிலம். கொஷின் நம்பர் 46. கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? ஆன்சர் சி 1954. கொஷின் நம்பர் 47. கிழவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் யார்? ஆன்சர் சி ஹெமிங்வே.
கொஷின் நம்பர் 48. கிழவனும் கடலும் என்ற கதையானது எதன் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? ஆன்சர் சி. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம். கிழவனோடு கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்ற சிறுவனின் பெயர் என்ன? ஆன்சர் பி. மனோலின். கொஷின் நம்பர் 50. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி. 2. நண்பர்களே, இதோட வந்து வினாத்தாள் வந்து 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வினாத்தாள் 4 வந்து பார்ப்போம். டெய்லி வந்து ஒரு வினாத்தாள் வந்து பார்த்துட்டு வரலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட வந்து கூகுள் ஃபார்மில் வந்து எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம். தமிழ் வந்து ஒரு 97 பக்கம் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க.